ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் 2வது மாதம். இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்திங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது, திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது, எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம். சரி, இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார். அதனால் சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் ஆவணி மாதத்தின் ஆரம்பம். ஏன்னா நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியை போகிறத நம்ம அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்குறோம். அதனால் சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு 17/8 அன்றைக்கி ஆரம்பிக்கிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால், இந்த மாதத்தில் சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும், இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து 3வது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கா. 4வது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் புதன், 5வது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன். இந்த மாதம் 6வது இடத்துல செவ்வாய் இருக்கார். 11ஆம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார். சரி, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ளே, அதாவது புதனும் சுக்கிரனும் மாறுறார். முதல்ல சுக்கிரன் மாறுறார். அதாவது 21/8/2025 அன்னைக்கு சுக்கிரன் கடகத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25ஆம் தேதி பார்த்தேனால் 25/8/2025 அன்னைக்கு புதன் கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போகிறார். இந்த மாத கடைசியில், அதாவது 14ஆம் தேதி செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார். 14/9/2025 அன்னைக்கு. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி சுக்கிரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள். அது 22/8/2025 அன்னைக்கு. அதுவும் மத்தியானம் வாஸ்து நிதிரை விடுறார். அதாவது 2 மணி 31 நிமிஷத்துலேருந்து 4 மணி 1 நிமிஷம் வரலாம், 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இந்த 90 நிமிஷத்தை 5ஆல் வகுத்து 18 நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் கண் விழித்து அவர் என்ன சொல்கிறது, காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு அவருடைய ஸ்நானம் 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணுவதும் 18 நிமிஷம், அப்புறம் தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க. இதில் கடைசி 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும், அதாவது வீடு மனை கோல் போடுதல், அது தவிர வீட்டுக்கு புதுசாக வீடு கட்டுறது, வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது, மனை இது பூஜை போடுறது, இது எல்லாமே எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும். அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம். ராகு காலம், யமகண்டம், இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில். அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்தடையானால் சாம உபாகர்மா, அதாவது எஜுர் உபாகர்மா, சாம உபாகர்மா, சாமவேதம் சொல்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் என்ன, அந்த பூணல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூணல் மாற்றக்கூடியதும், அவர்கள் காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 26/8/2025 அப்படின்னு அந்த நாளில் வருது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் 4/8/2025 அன்னைக்கு வாமன ஜெயந்தி. அதற்கு பிறகு 5ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம், ஸ்ரவண விரதம் சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு 7/9 அன்னைக்கு பௌர்ணமி. இந்த வாட்டி பௌர்ணமி பார்த்தாலேயானால் கிரகணம் வரும். ஏன்னா கேதுவோட சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது. இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் அப்புறமா போடுறேன், அது ஃபாலோ பண்ணுங்க. ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி சந்திரன் மறைஞ்ச
மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும். நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது. நான் அதுக்குண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன். அதற்கு பிறகு 8-9 அன்னைக்கு மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது. இந்த வாட்டி பட்சம் வந்து நார்மலாக புரட்டாசியில் தான் வரும். முன்னாடி வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே வந்து ஒரு மாலையபட்ச ஆரம்பம் 8-9 அன்னைக்கே ஆரம்பிக்கிறது. 13ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 12ஆம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது. அதாவது யாரெல்லாம் பித்ருக்களுக்கு சிரார்த்தம் பண்ணுறாலோ அன்றைக்கி பண்ணக்கூடியது விசேஷம். அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா, திதி தெரியாமல் இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி பண்ணிடுவா. அதே மாதிரி 14/9/2025 அன்றைக்கி மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற, மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலையபட்சத்தின் நடுபாதி. அதனால் அன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறத பண்ணலாம். இன்றைக்கி கோகுலாஷ்டமி வேறு. ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமின்றதுனால கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்திரியம் ஸ்ரீமடம் வாழ்க்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும். அதனால் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதை தவிர பார்த்தேனால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், அதற்கு பிறகு அஷ்டமி, இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலம்ன்றதுனால கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன். சரி, இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், கட்டணத்தை போடுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுவிட்டு, அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு, ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் 50 வயசு 55 வயசுலாம் இருக்குது. அவள்லாம் வந்து மிருகசீரன் நட்சத்திரம் ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, துலா ராசியில்னு சொல்லிட்டு இருப்பா, அது கன்னியா ராசியில் இருப்பா. அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து, அதனால் வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது. அதனால் சந்தியில் இருக்கும். அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன். நான் வந்து உங்களோட பேசுகிறேன். உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை, அதற்கு உண்டான எளிய வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ராசியாக பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. சனி உங்களுடைய ராசியின் அதிபதி வக்கரம் பெற்றிருக்கார், ராசியிலேயே இருக்கார், ராகுவோடு சேர்ந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஓவர்லோடு ஒர்க் இருக்கும். அதாவது வேலை எப்போ தான் முடியுன்ற அளவுக்கு வேலை வந்துக்கிட்டே இருக்கும். வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் வந்துக்கிட்டே ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மன அழுத்தம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதத்தில் பார்க்கும்பொழுது 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில், அதாவது ஆவணி மாதம்ன்றதுனால சிம்ம மாதம்ன்றதுனால சம சப்தமத்தில் வந்து சூரியன் இருக்கார். சனியோட சம சப்தமத்து பார்வையில் வந்து சூரியன் இருக்கிறது. அந்த அளவு விசேஷமும் இல்லை. கேதுவோட சம்பந்தம். அதனால் கூட்டாளிகளோட சம்பந்தத்தில் ஜாகிரதையாக இருங்க. கூட்டாளிகள்னால் பார்ட்னர்ஷிப்பில், அதை தவிர வந்து கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. எதிர்பாலினத்தவருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ராசிநாதனான சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. இருந்தாலும் 7ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிச்சயமாக எதிர்பாலினத்தவருடைய கை ஓங்கக்கூடும், கூட்டாளிகளுடைய கை ஓங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல புத்திர காரகன் இருக்கிறது மிகவும் ஏற்றம். அத்தோடு சேர்ந்து உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய 4-9 அதிபதியான சுக்கிரனும் சேர்ந்திருக்கார் இந்த மாதம். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். சுக்கிரன் ஒரு வாரத்தில் வந்து அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு போடுறார். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய வீடு, இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் போகிறார். சம சப்தமத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடத்துல போய் இருந்து சூரியன், புதன் மற்றும் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு, கூட்டு தொழிலில் வந்து கூட்டாளிகளினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தலையானால் இந்த மாதத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 7 சனி வேறு நடக்கிறது, ஜென்ம சனி வேறு நடக்கிறது, ராகுவோடு சேர்ந்துருக்கு, அபரிமிதமான எண்ணெய் அலைகள் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கேட்கறது ரொம்பவும் நல்லது. உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இந்த காலகட்டத்தில் வந்து சமசப்தமத்தில் வந்து கேது, சூரியன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்கிறது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். சொந்த தொழிலையும் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது மிகவுமே நல்லது. ஏன்னா சொந்த தொழிலில் வந்து 10ஆம் அதிபதி 10க்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இதன் மூலியமாக சிறு சிறு நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த கிராவல், கிரானைட்டு, மைனிங், அதை தவிர வந்து இந்த ஆயில், அதை தவிர எள்ளு சம்பந்தமான தானியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், கருப்பு துணி, அதை தவிர இந்த என்ஜினியரிங், நெருப்பு சம்பந்தமான தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, தூய்மை பணியாளர்கள் இது பண்ணுறவங்க, ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் வழியாக சிறு சிறு தொல்லைகள் நிச்சயமாக வரும். ஏன்னா சப்தமத்தில் சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சில நாட்கள் வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அது வந்து சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச இந்த இது அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு. உங்களுக்கு நிச்சயமாக சந்திராஷ்டமத்தினால் ஏற்படும் தாக்கம் சிறிது கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்க. பிரத்யங்கரா தேவியை வணங்குறது ரொம்பவுமே விசேஷம். எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு பில்லி சூன்யம் அந்த மாதிரி இந்த எதிர்மறையான எண்ணங்களை வைத்து கொண்டு உங்களை நோக்கி பார்க்கறதன் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இந்த பிரத்யங்கரா தேவி அப்படின்ற இவங்கள் மூலியமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உடல் நலத்தை ஜாகிரதையை பார்த்துக்கிறது ரொம்பவுமே முக்கியம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.